இவனாகிய என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடம் இருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேல் கீழ்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலுக்காக மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாளுகளுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டுக்கு நெடும் பயன் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டுக்கு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார்.
அவரை பற்றி மேகத்தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிய தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியார்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உம்மைக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாளுகளுக்கு ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டு இருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவியில் முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டு இருந்தபோது ஆடல் பாடல்களையும் கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாய் திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறுவதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டு குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகிழோரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்து உடனே இவனுக்காக கொளுத்த கன்று அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீர் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி
இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆகவே 2 வகையான மக்கள் இயேசுவை சந்திக்கிறாங்க. ஒன்று பாவிகள், ஒன்று வரி தண்டுவோர், எல்லாம் அந்த மாதிரி கேவலமான உள்ள சமூகத்தில் கேவலமான பாவிகள் என்று அவங்க கடவுள் இயேசு என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்கு, ஏன்னு சொன்னால் அவர் வார்த்தை ரொம்ப ஆறுதலாக அவங்க மனதுக்கு இருந்திருக்கு. ஆகவே இயேசுவும் கலந்து அவரை நற்செய்தியை கொடுக்குறார். அதே நேரத்தில் பரிசேயரும் மறைநூல் வல்லுநர்களும் அவர்களும் பார்த்து இதென்னது பாவிகளோடு கலந்து கொண்டே இருக்கிறாரு அப்படி சொல்லி அவர் குறையாக அதை பார்த்து இருக்கும் பொழுது இயேசு இந்த கதையை சொல்கிறார். இந்த 2 மகன்களை பார்க்க போனாக்க இந்த ஊதாரி மகன் அவனை எல்லாமே இழந்து போயிட்டு திரும்பி வரான். கடவுளுக்கு நன்றி சொல்லணும், திரும்பி வர்றது. ஆனால் தலைச்ச மகன் அவன் எங்கேயும் போகல, அங்கேயே இருந்தான். ஆனால் அவன் மனசு எங்கேயோ போயிடுச்சு. பாருங்க, அந்த தலைச்ச மகன் இந்த பரிசேயருக்கு சமம். இந்த திரும்பி வர மகன் அவன் இந்த பாவிகளுக்கு அவங்க சமமாக இருக்கின்றது. பாருங்க, இது நம்ம பேசுவது இந்த பிள்ளைகளை பற்றி மட்டுமல்ல, ஆனால் இந்த தந்தையுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தந்தை எப்படி அந்த ஊதாரி மகன் திரும்பி வரும்போது அங்கேருந்து பார்த்து ஓடி போகிறாராம். பாருங்களேன், யாருக்கு தான் அவங்க தந்தையோட வேலைக்காரங்க பார்க்கல, யாருமே மற்றவங்க பார்க்கல. தந்தை ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக தந்தை ஏங்கி கொண்டு எப்போ தான் மகன் வருவான்ட்டு அப்படியே பார்த்து 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 அந்த மாதிரி நோக்கத்தோடு இருந்திருக்கிறாரு. ஆகவே அவர் வரும்பொழுது உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாது, இந்த நடை என்னுடைய மகனுடைய நடையாக தான் இருக்கின்றது. ஓடி போகிறார். அன்பு சகோதரர்களே, திரும்பி வரும்பொழுது முதல் கடவுள் பார்ப்பார். நம்மளை பார்த்து மகன் வராரு, அவர் காத்து கொண்டு இருக்க முடியும். எனக்கு அந்த மகன் நடந்து வருவது எப்படி நடந்து வருவார்? ஸ்லோவாக தான் நடந்து வர்றாரு, முள்ளமாக தான் நடந்து வருவார். ஏன்னு சொன்னால் அப்பா பார்க்கணும் அப்படி ஆர்வமுடைய எனக்கு ரொம்ப தாக்கத்தில் இருக்க உள்ளார மனசுக்குள்ளார பாவி என்று, ஐயோ எப்படி சொல்ல போகிறேன், எப்படி பார்க்க போகிறேன், என்ன வார்த்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு ரொம்ப தடுமாறி நடக்கிறதும் கிட்ட வர 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 மொல்லமாக நடந்துக்கிட்டு தான் நிச்சயமாக வருவார். ஆமென். ஆனால் அந்த தந்தையை பாருங்க, அந்த ஏன்னு சொன்னால் தந்தை தான் அவரை தொலைச்சார். தந்தைக்கு தான் அந்த வழி இருந்தது. தந்தைக்கு தான் எளிமையாக இருந்து ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு அப்படி வருந்தி கொண்டு இருந்தார். மகன் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி கடைசியில் வரார். ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்பப்போ மகன் வெளியே போனானோ அந்த மாதிரி அதுதான் அன்பு சகோதரர்களே, எப்பப்போ ஏன் தலைச்ச மகன் கூட அங்கே தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய மனசு எப்படின்னா ஒரு கடமை அப்படி தான். ஆனால் அன்புக்காக இல்லை, நோக்கம் முழுமையாக தெளிவாக இல்லை. அதான் நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம், ஆலயத்தில் இருந்தும் கோயிலுக்கு வரும், சமூகத்தில் இருந்தும் நம்ம மனசு கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். உண்மையாக கடவுளோடு இருக்கிறேன்னா அல்லது நானும் இங்கேயும் தள்ளி போயிட்டு இருக்கிறேன்னா அது தேவையாக இருக்குது. நல்லா அறிஞ்சிக்கொள்ளணும். இறை வார்த்தை சொல்லுங்க, ஹீப்ரூவில் அதிகாரம் 2 வசனம் 1-4 வரைக்கும். Therefore we must pay the closer attention to what we have heard. நம்ம கேட்ட நற்செய்திக்கு கீழ்ப்படிந்து இன்னும் கவனமாக செலுத்தணும். ஏனென்றால் அந்த மாதிரி கவனம் செலுத்தாமல் இருந்தால் lest we drift away from it. கடவுளுடைய வாக்கில் கடவுள் பிரசனத்திலேருந்து நம்மளை அறியாமலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளப்பட்டுருவோம்.
வெளிப்படையாக இருக்கலாம், ஆனால் மனசு பிறக்கிற ஆரம்பத்தில் அன்பு செஞ்ச மாதிரி இப்போ இல்லாமல் இருக்கலாம். நம்ம வாழ்வில் மற்ற பொருள்களே மற்ற மனிதர்களே அதை வச்சு அவங்க தடையாக வச்சு கடவுளுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அறியாமலே போயிடுறோம். அதுதான் பாருங்கள், பார்க்க போனாக்க அந்த ஊதாரி மகம் மட்டும் இல்லை, இந்த தலைச்ச மகம் மட்டும் இல்லை, எல்லாரும் இறைவார்த்தை சொல் பாருங்கள். ஆல் we like sheep have gone astray. இசியாஸ் அதிகாரம் 53 நம்ம ஒரு ஆடுகள் போலவே நம்ம எல்லாமே அந்த மாதிரி ஒதுக்கி போயிட்டோம். we have turned everyone to his own way. நம்ம சொந்த சுயநல தன்மை பிரகாரமாக அப்படியே நம்ம போயிட்டோம். and the Lord has laid on him the iniquity of us all. நம்முடைய பாவங்களே, நம்முடைய ஊதா தருணத்தை, அந்த பாவ வேதனை எல்லாமே இயேசு மேலே போட்டு அவர் பாடுபட்டார் நமக்காக. ரோமர் அதிகாரம் 3 சொல்லுது பாருங்களேன். What then? Are we Jews any better off? இந்த யூதர்கள் இன்னும் நல்லவர்களா அப்படின்னு? No, not at all. எல்லாரும் பாவிகள். யூதனாக இருந்தோ அது பக்தனாக இருந்தோ கூட எல்லாமே. For I've already charged that all men, both Jews and Greeks, are under the power of sin. யூதனும் கிரேக்கனும் எல்லாம் இந்த பாவ ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார் பாருங்களேன். நோ, none is righteous, no, not one. யாருமே நீதிமானம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. கிறிஸ்தலா வந்துட்ட பிறகு கூட நீதிமான் சொல்ல முடியாது. ஆமாம், ஆதாமுடைய வாழ்வு பிரகாரமாக. மேலும் no one understands, no one seeks for God. கடவுளை தேடி யாரும் போவதில்லையே, விளங்காமல் வாழ்கிறாங்க. all have turned aside, together they have gone wrong. எல்லாமே தவறாக போயிட்டாங்க. and no one does good, not even one. ஒருத்தன் கூட ஒரு நல்லது செய்யாமல் இருக்கான் அப்படின்னு ஏறே பார்த்த பொதுவாக மனிதர்களை பற்றி சொல்லுது. அந்த நிலையை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். we must understand. அதனால தான் கடவுளுடைய மகிமையிலேருந்து all have sinned and fallen short of the glory. ஆண்டவரை நம்ம ஆரம்பத்தில் அழைச்சது அப்படி மகிமையாக அவர் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அது இழந்து போயிட்டு குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்க, இந்த மகிமையான அழைப்பில் நம்ம நவுந்து போகாமல் நம்ம கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக இருக்க முடியாது. மேவோட்டமாக கிறிஸ்தவனாக இருந்து சொன்னாக்க நான் சொல்கிறேன் அப்படியே ட்ரிஃப்ட் பண்ணிடும். அதுதான் அன்பு சகோதரிகளே, அந்த வார்த்தை என்னன்னாக்க பரார் ஷூவோன்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சொட்டு சொட்டாக்க அந்த தண்ணி ஊற்றிட்டு போயிடுது போலவே, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த ஊதாரி மகன் உடனே போனால், ஆனால் மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த மாதிரி தந்தையிடமிருந்து, தந்தை அன்பிலிருந்து தூரமாக போவது, அதுவும் ஒரு பயங்கரமான விஷயமாக இருக்கலாம். அதனால அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் வார்த்தை பிரகாரமாக ரொம்ப கவனமாக இருக்கும். நான் இருக்கிறேன், இங்கே பூசைக்கு வரேன், என் மனசு முழுமையாக இயேசுவோடு தேடி வருதா? ஆமாம், ஊதாரி மனம் அந்த பைபிள் சொல்கிறது மாதிரி இல்லை. ஆனால் நம்ம மனசு அந்த தலைச்சி மகம் போலவே நம்ம போகிறதுக்கு இருக்குது. அந்த ட்ரிஃப்ட்னு சொல்லும் பொழுது போது அது கடலில் அந்த தண்ணியில் ஒரு பலகா இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போதைக்கு பார்க்க சொன்னாக்க அந்த பலகா இங்கே இருக்கும். ஆனால் 5 நிமிஷம் சொன்னோன்னு அந்த பலகா அங்கிட்டு போயிடும். ஆனால் அந்த பலகா தெரியாமல் இருக்கலாம். அப்புறம் 1 மணி நேரம் சொன்னாக்கா அங்கே போயிடும். 5-6 மணி நேரத்துக்கு போயிட்டோன்னா அப்படியே தூரமாக போயிடும். நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும் பாருங்களேன், நம்மளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும் பாருங்க. நான் அந்த இடத்துக்கு நான் சேரணும். என் ஃபோக்கஸ் அங்கே இருந்து அக்கறைக்கு போயிட்டு அங்கே அந்த நோக்கம் இருக்கும். ஆனால் ரொம்ப பேர் அந்த கோல் இல்லாமல்
அவங்க இப்படியே ட்ரிஃப்ட் பண்ணிக்கிட்டு எங்கேயும் அர்த்தம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் அப்படி ஒரு 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 திருப்தியான ஒரு திட்டத்துக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவ வாழ்வு வந்து நமக்கு அறியாமலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகுது. பாருங்கள், கவனமாக இருக்கும். தவக்காலம் பாருங்களேன், தந்தை அழைக்கிறார், 2ஆம் வாசல் பாருங்க, பி ரெக்கன்சைல்ட் டு காட், திரும்பி வந்துருங்க. உங்கள் அன்பு எப்படி கடவுளுக்கு முழுமையாக அன்பாக இருக்க, இது என்ன ஒரு பெரிய சடங்கு காலமாக சடங்காக இருக்குதா? மனம் மாறுத அன்பு இருக்குதா? ஆரம்பத்தில் பட்டி எரிஞ்சது மாதிரி இருக்குதா, அல்லது கொஞ்சம் தூரமாக போயிருச்சா? கடவுளை திரும்பி வரணும். எப்போ நம்ம இந்த ஊதாரமாகும் போல உணர்ந்து எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, எங்கள் அப்பா வீட்டில் வந்து எப்படி இருக்கேன், நான் ஏன் வந்து ஒரு தூரமாக போயிட்டு நான் சொந்த சுயநல ஆசைக்கு திட்டத்துக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். ஐயோ, நான் ரொம்ப ராங் செஞ்சிட்டேன், நான் திரும்பி வந்துடணும், அப்பாட்ட திரும்பி போகணும் அப்படின்னு நம்ம மனத்தை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அவருடைய வார்த்தைக்கு, அவர் திட்டத்துக்கு நான் கீழ்ப்படியணும். அவர் என்ன சொன்னார், அது கீழ்ப்படிந்து நம்ம திரும்பி வரும்பொழுது அன்பு சகோதரர்களே, அதுதான் பெரிய சந்தோஷமான நாள். நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல, கொஞ்சம் வேறு காரியத்துக்கு, வேலைக்கோ அல்லது குடும்பத்துக்கோ அந்த இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரத்தை செலுத்தோம், கொஞ்சம் கடவுளை ஒதுக்கி வைப்போம், கொஞ்சம் எனக்கு அவங்களெல்லாம் தேவையாக இருக்குது. நல்லா நினச்சி பாருங்கள், ஆண்டவர் நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறனாக்க நமக்கு டைரெக்டாக கொடுக்க மாட்டார். எல்லா பிளெஸ்ஸிங்கும், எல்லோர ஆசீர்வாதம் இயேசுக்குள்ளார தான் கொடுப்பாரு. இயேசுக்குள்ளார தான் இருந்தால்தான் அந்த பிளெஸ்ஸிங் நம்மகிட்ட வந்து தொடும், நம்மளோட இருக்கும். எனக்கு அவர் பார்க்குறது எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசுவில் கூடணும், எல்லாமே இயேசு வழியாங்க, எல்லாம் இயேசுவுக்காக அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வேணும்னு சொன்னாக்க அது வந்து எங்கே கண்டு அடைய முடியும்? இயேசுக்குள்ளார ஒண்டி தான். அவரை அன்றி மற்ற இடத்துல தேடணும்னு சொன்னாக்க அது வந்து பிளெஸ்ஸிங்கே இல்லை. அதனால் அன்பு சகோதரர்களே, இயேசுக்குள்ளார இருக்கணும், இயேசு திட்டத்தில் இருக்கணும், இயேசுவால் மூடிக்கொள்ளணும். இயேசுவோடு ஒன்றாகி இருந்தோம் சொன்னாக்க அது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்பான்டேனியஸ்லி இயேசுடைய அருமையான ஆசீர்வாதம்லாம் நம்முடையதாக நம்ம பங்கிடலாம். அதை விட்டுட்டு வெளியே வேறு இடத்துல தேடணும்னு சொன்னாக்க அது கிடைக்காது. அன்பு சகோதரர்களே, அது பொய். அது எப்படின்னாக்க நம்ம ஒரு கோலை அதை தேடி போவதில் அந்த ஒரு திட்டமான ஒரு இடத்துக்கு நம்ம வரணும், சேரணும் இல்லை, நம்ம அப்படியே அலைஞ்சிக்கிட்டு ட்ரிஃப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தரும். நேரத்தை வீணாக்குவோம், பணத்தை வீணாக்குவோம், சந்தோஷம் வீணாக்குவோம், அப்படியே சுற்றி 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 ஒன்றும் சாதிக்காமல் அப்படியே போயிடும். பாருங்க, வீணாக போயிடும், உங்கள் லைஃப் வீணாக போயிடும். He is able for all time to save those who draw near to God through him. ஆண்டவர் வந்து அவர் கிட்ட அருகில் வரும்பொழுது அவர் நிச்சயமாக மீட்பு கொடுக்கறதுக்கு, நம்மளை மீட்கிறதுக்கு அவரால் முடியும். ஏனென்றால் இப்போதைக்கு he always lives to make intercession for them. நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறாராம், கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு இருக்கிறாராம். இயேசு அவ்வளோ அன்பு செய்கிறாரு. இந்த நொறுங்கிய மனது யாருடையது? அப்பாவுடைய நொறுங்க மனது. மகனை இழந்து போயிட்டு நம்ம கொஞ்சம் விலகி போகணுன்னு அவர் அழுகுவார், கடவுள் அழுகுவார், இயேசு அழுகுவார். ஏன் என்னை விட்டு போகிற, ஏன் உன் சொந்த இது திட்டத்தை நினச்சி போகிற அப்படின்னு சொன்ன இயேசு வழிபடுவார். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? இயேசு நமக்காக ப்ரே பண்ணிக்கிறாரு. ஏன்? அவர் திட்டம், அவருடைய செயல், அவருடைய வளர்ச்சி எல்லாமே நம்மளிடம் வந்து சேரணும்ன்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிட்ட போக 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 அவருடைய சாயலாக அவருடைய மகிமை, திட்டமிச்சு தயாரிப்பு செய்த மகிமை நம்ம அடையணும் என்று. அதை விட்டுட்டு நம்ம சொந்தத்துக்கு இருந்தோம் சொன்னாக்கா அது வேற மாதிரி பெருது பாருங்களேன். அதனால் அன்பு சகோதரர்களே, நம்ம வேண்டுவதாக இருக்கின்றது. கடவுள் வேண்டும். ஆண்டவரே, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பக்தி தன்மை இல்லாமல்
ஆரம்பத்தில் உங்களை அவ்வளோ அன்பு செய்தேன், ஆனால் இப்போதைக்கு அவ்வளோ ஜெபம் செய்கிறதுக்கு குறைவாக இருக்குது. பைபிள் படிக்கிறதோ அது மற்றவங்களுக்கு அந்த இயேசுவை பற்றி சாட்சியாக இருப்பது, அது நம்ம மைண்டு வந்து சர்ச்சில் ஈடுபாடுறது அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. மற்றதை தேடி பாருங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சர்ச்சோட ஒட்டியாக இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால் அது வந்து உங்கள் லைஃப் வந்து அது வெட்டுப்பட்டாச்சு. ஒன்றும் இல்லாமல் பிரோஜனம் இருக்கு. யூ கேன் டூ நத்திங் வித்வுட் மீ சொல்லிட்டாரு. ஐயோ, ஆமாம், நம்மனா செய்யலாம் தான். ஆனால் அந்த செயல்கள்லாம் பிரோஜனம் இல்லாமல் செயலாக வந்துடும். கடைசியில் அழுந்து பார்த்தோம், என் லைஃப் எப்படி வந்துச்சு அப்படி சொன்னாங்க. அதுதான் ஆண்டவர் அழைப்பு பிரகாரமாக திரும்பி வரணும். வாங்க, பி ரெக்கன்சைல்ட் டு காட். இப்போ வந்து திருச்சபை வந்து ஒரு அம்பாசிடர் மாதிரி அது சொல்கின்றது, மனம் மாறி தந்தையிடம் உங்கள் அன்பை புதுப்பித்துக்குங்க, உங்களுடைய வாழ்வை வந்து கடவுளோடு நெருங்குங்க, தேடுங்க, ஏங்குங்க அப்படின்னு அழைக்கின்றது வேண்டுவதாக இருக்குது. அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். பாருங்கள், பழைய ஏற்பாடு இப்ரு அதிகாரம் 3 அவர் சொல்கிறார் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள், therefore I was provoked with that generation. அந்த சமூகத்தில் வந்து நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டேன், பாடுபட்டுட்டேன். they always go astray in their hearts. மனசில் வந்து எப்போதும் அப்படியே நவுந்து போயிட்டே இருக்கிறாங்க. உங்கள் மனசு இங்கே கடவுளோடு இருக்குதா அல்லது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குதா பாருங்கள். they have not known my ways. என் வழிமுறைகளை அவன் தெரியாமல் இருக்கின்றது. as I sow in my broad, they shall never enter my rest. என்னுடைய ஓய்வுக்குள்ளார அவங்க நுழைய முடியாது. take care brethren, கவனமாக இருங்க. lest there be in any one of you an evil unbelieving heart leading you to fall away from the living God. உயிருள்ள கடவுளிடமிருந்து நீங்கள் வந்து அங்கேருந்து நகுந்து போகாமல், அது நம்பிக்கை இல்லாமல் தவறான வழியில் போகிறாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இறைவார். ஆமாம், நம்மலாம் இருக்கிறோம், சமூகமாக இருக்கோம். உங்கள் மனசை சோதிச்சு பாருங்க. உண்மையாக கடவுளை நம்புகிறேன்னா, உண்மையாக அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா, அது வந்து நம்ம தான் பார்க்கணும். ஆண்டவர் இருக்கிறார், காத்துக்கொண்டு எப்போ என் மகன் என் பிள்ளைங்க முழுமையாக வருவாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு கணவர் மனைவி வச்சுக்கோங்க, வீட்டில் மனைவி வந்து சமைச்சு போடுறாங்க, என்ன என் கடமை, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, ஏன் என் கடமை செய்யணும். ஆனால் முகத்தில் சந்தோஷம் இல்லை, அந்த மகிழ்ச்சி இல்லை. அவங்க கடமையாக செய்யணும், இது ஒரு சட்டம், நான் செஞ்சே ஆகணும். ஆனால் அந்த கணவருக்கும் மனைவிக்கும் ஆழமான அன்பு உறவு அப்படியே கரைஞ்சி போயிருக்கு. இந்த மாதிரி இருந்து சொன்னாங்க, என்ன அர்த்தம் சொல்கிறது விளங்குதா? எல்லாமே அன்பு வழியாக தான் செய்யணும், அன்புக்காக செய்யணும். அன்பு கடவுளுக்கு நம்ம தேடி போகணும். அந்த மாதிரி இருந்து சொன்னாக்க, நான் சட்டத்துக்கு மேலாகவே உண்மையாக நான் வந்து உனக்கு செய்கிறது வந்து நான் கடமை அப்படி இல்லை, நான் உண்மையாக உங்களை நேசிக்கிறேன் அப்படி சொன்ன அது வேற. ஆண்டவர் அழைக்கிறார், நம்ம மனசை கொண்டு வர வேண்டும். ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, வார்த்தை பிரகாரமாக ஆண்டவரே, எங்களுடைய இதயங்கள் எல்லாம் வேறு இடத்துக்கு போகாதபடி தந்தையோடு எப்போதும் இருக்கணும். தந்தையை அன்பு செய்து கொண்டு அவர் மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கிடணும் என்று ஆசிக்கின்றேன். உம்முடைய பிரசனம், உம்முடைய பாதுகாப்பு எங்களை எப்போதும் மூடிக்கொண்டு உம்மை பின்பற்றி வருவதற்கு ஆண்டவரே இந்த வரங்களெல்லாம் கொடுத்திருக்கிறேன். அது கவனமாக எச்சரிக்கையாக பாதுகாத்து, அது எளிமையாக பார்க்காமல் ஆண்டவரே, உம் வார்த்தைகளை, உம்முடைய செய்திகளை, உம் உண்மையை முழுமையாக நம்பி ஆண்டவரே, இங்கே எதையுமெல்லாம் பற்றி எரிஞ்சு உம்மிடம் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை எங்கள் மேலே பொழியும்.
உம்முடைய வல்லம் நிறைந்த பரிசுத்த ஆவியை எங்கள் மேலே பொழிய நாங்களும் அந்த மாதிரி அவர் சித்த பிரகாரமாக நாங்கள் நோக்கி அவர் அருகில் வர வேண்டும் என்றும் அவர் கிட்ட வரணும், அவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நீ ஏங்குகிறீரோ. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் தவறான நோக்கங்கள், தவறான எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே வேரோடு எடுத்துவிட்டு எங்கள் இந்த சுதந்திரம் கொடுத்து உங்களுக்கு திரும்பி வருவதற்கு அந்த ஞானத்தை, உணர்வை கொடுத்து முழுமையாக உண்மையிலே கீழே இருக்க வேண்டும் என்று எங்கு வேண்டுகின்றோம் ஆண்டவர். இயேசுவே, நீரே எங்கள் மீட்பராக இருக்கிறீர். எங்களுக்கு அந்த மீட்பு உண்மையான அனுபவமாக செய்தரலும் அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இதை மன்றாடுகிறோம். அமேன், அமேன், அமேன். இந்த திருப்பலை பூசையில் உங்கள் மனசெல்லாம் ஆண்டவர் கொடுங்க, சரியா? தெரிஞ்சு வச்சா முழுசாக கொடுத்து, ஆண்டவரே எனக்கு தெரில, ஆனால் நான் திரும்பி வரேன், எனக்குன்னு வேறு நோக்கம்லாம் இருக்குது, நான் வேலைக்காரனாக இருக்கக்கூடாது, நான் உண்மையான உங்கள் மகனாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தேடி ஒப்பு கொடுங்க. சரி, எல்லோரும் எழுதிருந்து இதெல்லாம் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்ற சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவே காணாதவே யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையை வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இப்போ நம்ம மன்றாட்டுகளும் ஆண்டவரும் ஒப்படைப்போம். இங்கே ஆயத்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கே முன்னால் வாங்க. நீங்கள் அவர்களுக்காகவும் நம்ம தனிப்பட்ட அளவில் வேண்டிக் கொள்வோம், மன்றாட்டை ஒப்படைப்போம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை உள்ளிட்ட அருள் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள ஒப்புரவாக்கும் திருப்பணியை குறையின்றி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உமது அன்பு, இரக்கம், அரவணைப்பு மனப்பான்மையை எங்கள் வாழ்விலும் கடைபிடித்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, மியன்மார் மற்றும் தைலாந்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்காக மன்றாடுவோம். காயமடைந்தவர்கள் ஆறுதல் பெறவும், உயிரிழந்தோரின் ஆன்மா இளைப்பாறுதல் அடைந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவின் உண்மையில் நம்பிக்கை கொண்டு அவர்கள் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் சுதந்திரத்தையும் கண்டறிந்ததோடு அதை எப்போதும் பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியின் வல்லமையால்
விட்டு கொடுக்கப்பட்ட அச்சமின்றி நம்பிக்கையுடன் அவர்கள் முன்னோக்கி செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றி மற்றும் சிறப்பு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்களை நிறைவாய் ஆசிர்வதியும். ஒப்புக்கொடுக்கப்பட்ட மரித்த விசுவாசங்களின் ஆன்மா நித்திய இளைப்பாறுதல் அடைந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யூபிலி ஆண்டின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமுன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளையும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்பி மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இப்போது நம்ம ஆத்த கிறிஸ்துவர்களுக்கு அந்த பேய் ஓட்டுதல் அந்த ஜெபமை திருச்சபையாக அவருக்கு மேலே ப்ரே பண்ண போகிறோம். ஜென்ம பாவம், பிசாசின் ஆட்சிகள், என்னென்ன பழைய வாழ்வு கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணும் என்று நம்ம வேண்டிக் கொள்ளணும். Let us pray. Father of mercy, you led the man born blind to the kingdom of light, to the gift of faith in your Son. Free these elect from the false values that surround and blind them. Set them firmly in your truth, children of light forever. Laram, Amen. ஆகவே Lord Jesus, you are the true light that enlightens the world. Through your Spirit of truth, free those who are enslaved by the father of lies. Stir up the desire for good in these elect, whom you have chosen for your sacraments. Let them rejoice in your light, that they may see, and like the man born blind, whose sight you restored, let them prove to be staunch and fearless witnesses to the faith, for you are Lord forever and ever. அன்னை மரியாளே, எங்களோட துணையாக இருந்து கொண்டு முழுமையாக ஊதாரி மகன் அந்த உணர்ந்து திரும்பி வர்றது போலவே எங்கள் ஆத்ம வாழ்வு வந்து முழுமையாக கடவுளோடு இணைந்து இருந்து இயேசுவோட ஒன்றாக இயேசுக்குள்ளார ஊறி வரணும் என்று எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாயே. அருள் நிறைந்த மரியாளே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியாளே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இதை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதர் ஆனதன் மர நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாய் இருந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதால் உரிய மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதோர் பாடுகின்றனர். வான தூதர் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: Surga dan bumi penuh
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென்ன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்டமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Marilah mewartakan harapan iman kita. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு
முதலாவதாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனிதர் யோசப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மரி சாட்சியர், புனித வனத்து சிற்பர், புனித அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். ஆமாண்டவரே, குறிப்பாக எங்கள் மனது எல்லாமே உம்முடைய அன்பால் பற்றி எரிவதற்கு ஆண்டவரை நாங்கள் வேண்டுகின்றோம். உம்மோடு இணைந்து உம்மோடு ஒப்புரவாகி இருந்து நாங்கள் எப்போதும் உம்முடைய இல்லத்திலே நாங்கள் சந்தோஷமாக உம்முடைய மகிழ்ச்சியில் பங்கிட வேண்டும் என்று எங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுடருண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளே கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை பெற்று சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். இன்றைக்கு மரித்த ஆத்மங்களுக்காக, ஒப்பு கொடுத்த ஆத்மங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய நித்திய வாழ்வு, உம்முடைய சந்தோஷம், ஓய்வு முழுமையாக அவர்களோடு வந்து சேரணும். ஆண்டவரே, நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்று பேர் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையுடைய அன்பு அளவில்லாத அன்பு. ஏங்குறார் நமக்காக, நம்ம எதற்காக. கடவுளுக்கு நன்றி சொல்லும் இந்த அன்புக்காக அவரை போற்றுவோம். அவரிலே சந்தோஷமாக இருந்து அவரிலே மகிழ்வோம். Kerajaanmu jadilah
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு களங்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்மத்திற்காகவும் எவ்விப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய சமாதானம், அவருடைய நெருங்கிய இன்பம், அன்பு உங்களோட நிறைவாக எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டுகளுக்கும் ஆசீர்வாதத்தை நம்ம பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். God bless. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்த தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இதை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தன்னை வணங்கி நம்ம வேண்டுவோம். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவுற்றோரை தாங்கிக் கொள்ளும் சாவின் நிலையில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெற செய்தருளும். தீமையானத்தில் இருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இதை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி பூசை முடிந்தது. மகிழ்ச்சியுடன் இயேசு நாமத்தில் அவர் அன்பில் சென்று வருவோம்.